வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே பாலப்பாடி ஆர்ஜாதிக்கு செல்லும் தரைப்பாலம் 3வது முறையாக உடைந்தது. இதனால் சாலை வசதிகள் இன்றி கிராம மக்கள் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வருகின்றனர். தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் உத்தரகாவிரி ஆற்றில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அங்கு மீண்டும் அவசரமாக தரைப்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருச்சி மாநகரில் கழிவு நீருடன் குடிநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கடந்த சில நாட்களாக 10க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிப்படைந்திருப்பதாகவும் இறந்திருப்பதாகவும் மேலும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்து வரும் புகாரை கவுன்சிலர் ஷாதிக் பாட்ஷா மறுத்துள்ள நிலையில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் சாலையை தோண்டி எங்கு கழிவுநீர் கலக்கிறது என்பதை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொல்லப்பட்டியில் கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகினர். வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் சிரமத்திற்குள்ளான பொதுமக்கள் மின் மோட்டாரை பயன்படுத்தி மழைநீரை அகற்றினர். மேலும் வாகனங்கள் நீரில் மூழ்கியதால் அதன் உரிமையாளர்கள் வேதனை அடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.